ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற சின்னார் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. சாடிவயல் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கோவை குற்றாலம் போற செக் போஸ்ட் இதுதான். மழை பெய்யறதுனால இங்க அலோவ் பண்ணல. ஸோ நம்ம போன வீடியோல என்ன பண்ணோம்னா சின்னார் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். செக் டேம் எல்லாம் இருந்துச்சு, வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நாம எங்க போறோம்னா இங்கிருந்து பெருமாள்பதி அப்படிங்கிற ஒரு செக் டேம் இருக்குங்க. இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்ல இறங்கிட்டு அங்கிருந்து 4 கிலோமீட்டர்ஸ் இந்த மலை அடிவாரத்துல உள்ள போகணுமோ. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த செக் டேம் இன்னுமே மலை அடிவாரத்துல தான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம இருட்டுப்பள்ளம் வழியா பெருமாள்பதி செக் டேம் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நம்ம இருட்டுப்பள்ளம் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மலை சாரல் தூவிட்டு ஃபுல்லா மேகங்கள் கூடிட்டு, ஐயோ சாடிவயல் செக் போஸ்ட். ஸோ இங்கிருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். இங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் போறதுக்கு. ஆஹா, தென்மேற்கு பருவ மழை சீசனு, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலலாம் சும்மா வேற லெவல் வைப்புங்க. மக்களே, இங்க பாருங்க ஃபாரஸ்ட் வண்டி, சஃபாரிங்க. இதுதான் ஃபாரஸ்ட்குள்ள டூரிஸ்ட் எல்லாம் கொண்டு போவோம் கோவை குற்றாலம் ஃபால்ஸ் வரைக்கும். செம்ம சூப்பரா இருக்குல்ல, என்ன வைப் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சுங்க நம்ம மலையே பின்னாடி. ஒரு பஸ் வந்திருக்கு, பட் ஆனா இது 11:15 தான் எடுக்குமா. அதுக்கு முன்னாடி 2 பஸ் வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவாங்க. சாடிவயல் கிராமம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாடிவயல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கோவை குற்றாலம் பஸ் ஸ்டாப்ல இருந்து காந்திபுரம் வரைக்கும் போற பஸ் வந்துருச்சுங்க. இது இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் வழியா தான் போகும். இங்கிருந்து போற எல்லா பஸ்ஸஸுமே இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் வழியா தாங்க போகும். ஸோ நிறைய மக்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கோவை குற்றாலம் போறதுக்கு அலோவ் பண்ணல. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மான்சூன் பீக்கா இருக்கு, அதனால வெள்ளப்பெருக்கு எப்ப வேணாலும் ஏற்படும் அப்படிங்கறதுனால சீசன் முடிகிற வரைக்கும் அலோவ் பண்றது இல்லையா. அதனால நம்ம லாஸ்ட் வீடியோல சின்னார், இந்த செக் போஸ்ட்லயே சின்னார் ரிவர் ஓடுதுங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு செக் டேம் எல்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நம்ம இயற்கையோட மடியில சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போற வழியில இங்க மலை அடிவாரத்துல இருக்கிற மக்கள் ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம் ஃப்ரெஷ் மாம்பழங்கள், கொய்யாப்பழங்கள் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. சோ டிரைவர் என்ன கண்டக்டர்னாலாம் அது வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தோட்டத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்க. ஏன்னா மலை அடிவாரத்துல இருக்கு இல்லையா, அதனால யானைகள் நடமாட்டம், காட்டு பன்றிகள், வனவிலங்குகள் எல்லாம் நிறைய விளை பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்திடும், விவசாய பொருட்கள் எல்லாம். அதனாலதான் இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு அதுக்கு எலக்ட்ரிஃபை பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி ஆன சேலஞ்சஸ் இல்ல. சோ போற வழியில இந்த மாதிரி வுட் ஹவுஸ் ஒண்ணு பண்ணிருந்தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சோ இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இல்ல ரிசார்ட் மாதிரியான்னு தெரியல. சரி வாங்க போவோம்.
மக்களே, நம்ம இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சுங்க. சிறுவாணி சாடிவயல் ஜங்ஷன்ல இருந்து 59 பஸ் இது காந்திபுரம் போறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜங்ஷன். இங்கிருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு பூண்டி 8 கிலோமீட்டர், நம்ம வெள்ளியங்கிரி மலை அடிவாரம். அதுக்கப்புறம் ஈஷா யோகா மையம் வந்து 7 கிலோமீட்டர்ஸ், செம்மேடு 2 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த சைடு போகணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஏரியா, வேற லெவல்ல. இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன். வாங்க மக்களே, போயிட்டு நாம பெருமாள்பதி செக் டேம் போலாம். மக்களே, ஈஷாக்கெல்லாம் வந்து எவ்வளோ டாக்ஸிஸ் போகுது பாத்தீங்களா, வேற லெவல்ல. இங்க இன்னொரு சூப்பரான விஷயம், நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்ல ஒரு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இந்த கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க, மூலிகை கஞ்சி. ஸோ அதெல்லாம் சாமி கும்பிட்டு குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வள்ளல் பெருமான, நமக்கு எங்க வந்தாலும் பெருமான் இருப்பாரு. சந்தோஷமான விஷயம். சரி வாங்க கிளம்புவோம். மக்களே, ஒரு பாதி தூரத்துக்கு லிஃப்ட் கேட்டு வந்தாச்சுங்க. ஐயோ, இங்க வந்தோம்ல, அந்த அண்ணா சொன்னாருங்க, இங்க இப்போ நேத்து காலையிலயும் என்னமோ தான் யானைகள் எல்லாம் கிராஸ் ஆச்சான் இந்த தோட்டத்து வழியா. நேத்து வந்திருந்தீங்கன்னா டே டைம்லயே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. செம்ம சூப்பரா இருக்குங்க. மலை அடிவாரத்தில் இது வந்து புங்கஞ்சேரி மலைகள்னு சொல்லுவாங்களாம். புங்கஞ்சேரி மலைகள், வெள்ளியங்கிரி மலைகள், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கிற மலைகள். நம்ம போற வழி பாருங்க, நேரா மலை அடிவாரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ செம்ம வைப்புங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல கோயம்புத்தூர் கேரளா பார்டர் ஏரியாஸ்ல இருக்கிற ஊர்கள்லாம் அல்டிமேட்டா இருக்கு, சாரல் மழை பெஞ்சிட்டு. மக்களே, இங்க இருக்கிற தோட்டத்து வீடுகளோட அழகெல்லாம் பாத்தீங்களா? ஃபுல்லா வந்து பாக்கு மரங்கள்ங்க, பாக்கு மரத்தோப்புகள். ஒரு பக்கம் பாக்கு மரம், ஒரு பக்கம் தென்னை மரத்தோப்புகள், பின்னாடி மேகங்கள் தவழ்ற மலைகள்னு சும்மா பட்டையை கிளப்புது ஊரு. மக்களே, ஆஃப்டர் அ லாங் வாக் நம்ம பெருமாள் கோவில் ஊருக்கு வந்தாச்சுங்க. பெருமாள் கோவில் பதி செக் டேம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஏரியா பேர் துவாரா ரெசார்ட்னு இருக்கு. துவாரா சிறுவாணி ரெசார்ட்னு சொன்னாங்க. அது இங்கே தான் இருக்கும் போல. வீடு, நிலம், தோட்டம் விற்க வாங்க இங்க இது பண்ணலாமா. மக்களே, யாராவது இங்க தோப்பெல்லாம் வாங்கி செட்டில் ஆகணும்னா பார்த்துக்குங்க, நம்பர் இருக்கு, கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க. இங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யானைகள் நடமாடுற ஏரியா வேற, பட் செம்ம பசுமையா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, வேற லெவலு. மக்களே, மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அழகான குட்டி கிராமங்க. ஃபுல்லா வந்து மலையில இருக்கிற குருவிகளோட சவுண்டு, ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்காங்க, குட்டி குட்டி வீடுக, மயில் அகவல் போடுற சவுண்டு. ஐயோ சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நாம மலை சைடு வந்துட்டாலே ஊர்கள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கு. நம்ம க்ளோஸ் டு மலை அடிவாரம் வந்தாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்குங்க.
வாட் அ பியூட்டி மேன். இங்க பாருங்களா ஒரு குட்டி பப்பி எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. ஏய் அச்சோ, உடம்பு சரியில்லை போல அவனுக்கு. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் டேம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க இருக்கிற பாக்கு தோட்டங்கள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ஓ, வீடை சுத்தி வந்து குட்டி குட்டி கார்டன்ஸ் எல்லாம் வச்சு அழகா இருக்குங்க ஊரே. பெருமாள் கோவில் ஊரு. வாங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. தண்ணி விளையாடுற சவுண்டு கேக்குது. மக்களே, நம்ம க்ளோஸ் டு செக் டேம் வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஏரியாலலாம் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா துவாரா ரெசார்ட் சிறுவாணின்னு இருக்குது. ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே ரிக்ரியேஷனெல்லாம் வரணும்னா புக் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் ஃபார்ம்லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. டடைன் ரூட்டை திருப்புப்பா, நாம் செக் டேம் போய் பார்க்கலாம் வாங்க. பெருமாள்பதி செக் டேம். மக்களே, ஃபைனலி நம்ம செக் டேம் வந்தாச்சு. இங்க பாருங்க. ஓ மை ஜீசஸ், கார்டன் இருக்கா? வாவ், சான்ஸே இல்லைங்க. ஐயோ. ஓகே, ஸோ அழகு இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு குட்டி ஆபத்தும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது இன்ஃப்ளூயன்சரான என்னோட பொறுப்பு. ஸோ காருண்யா நகர் காவல் நிலையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த தடுப்பணையானது அபாயகரமானது, சேறு நிறைந்த மிகவும் ஆழமான பகுதியாகும், மேலும் வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் பகுதியாகும். எனவே பொதுமக்கள் இங்கு குளிக்கவோ சுற்றி பார்க்கவோ தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே அழகாக நின்று இயற்கை அழகை ரசிச்சுட்டு கிளம்பிடுங்க. உள்ளே இறங்கி குளிக்கணும் அப்படின்னெல்லாம் விருப்பப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறது நல்லது இல்லையா? அதனால தான். பட் விர்ச்சுவலாக பார்த்து ரசிங்க மக்களே. அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் இன்ஃப்ளூயன்சராக. நீங்கள் நேரில் வந்து பார்க்க முடியாத இடங்களையெல்லாம் விர்ச்சுவலாக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் வந்து நம்ம விளாக்ஸ் எல்லாம் இருக்குது. சான்ஸே இல்லைங்க. ஆனால் ஏரியா ஃபுல்லாக காடுகள் தான். இந்த சைடு ஃபுல்லாக காடுகள் தான். பின்னாடி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலை அடிவாரத்தில் இந்த பியூட்டிஃபுல் செக் டேம். ஐயோ, நிறைய மயில்கள் இருக்கும் போல. சுத்தியும் மயில் அகவல் இடுற சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா ஏரியா? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல எவ்வளவு அழகு கொட்டி கிடக்குது பாத்தீங்களா மக்களே? அழகா செக் டேம்ல இருந்து விழுந்து தண்ணி இந்த ஓட வழியா போகுது. ஃபுல்லா பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி எங்க பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அங்க தெரியறது வந்து வெள்ளியங்கிரி மலைகள். ஒரு யூ மாதிரி இருக்கு, ஒரு பிறை நிலவு மாதிரி. அதுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வந்து ஈஷா, காருண்யா நகர், நம்ம கோவை குற்றாலம், நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பெருமாள்பதி செக் டேம் எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. அடிப்பொலியா. இன்னும் மழை பெய்யற சமயத்துல எல்லாம் ஒக்கா மக்கான்னு இருக்கும் போல. நாம் என்ன செய்வோம், இந்த ரூட்ல போயிட்டு அந்த சைடு போனா பேக் சைடு இருந்து நம்ம நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம். அதுவும் போய் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த பக்கம் இருந்து பார்க்குற வியூவும் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம செக் டேம் இருக்கிற ஏரியால பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரிட்ஜை தாண்டி நாம வந்தோம்னாவே உங்களுக்கு துவாரா ரெசார்ட் வந்துடுதுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியர்ல இருக்கு பாருங்க மக்களே. சூப்பரா ஒரு கார்பரேட் கிரியேஷன் எல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா
துவாரா ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டு வாங்க. சிறுவாணி பக்கத்தில் நம்ம காருண்யா நகரில் பெருமாள்பதி செக் டேம் பக்கத்தில் பின்னாடி பேக்ரவுண்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றியும் வந்து பெருமாள்பதி நீர்த்தேக்கம் செக் டேம்னு அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க. வா வா வா. மக்களே, நம்ம செக் டேம்ல இருந்து விழுற இடத்துல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்க பாருங்க மக்களே. ஓ மை காட், எப்பா சாமி, என்ன அழகா இருக்கு, நிசப்தமா இருக்குங்க. மயில் கூவுற சவுண்டு கேக்குது பாருங்க. அகவல் போடுதுன்னு சொல்லுவாங்களா மயில் கத்துறத. சான்ஸே இல்லைல்ல. மக்களே, இது எக்ஸாக்ட் பேக் சைடு வியூங்க. அங்கதான் விழுது செக் டேம். நான் அங்கிருந்து இந்த சைடு வந்தாச்சு. நம்ம துவாரகா ரெசார்ட் வந்து எவ்வளோ வியூ பாயிண்டோட இருக்கு பாத்தீங்களா. உள்ள ரெசார்ட்ல இருந்து உள்ள வந்து லேக் ரசிக்கிறதுக்கு அங்க சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, அள்ளுது அழகு. இருட்டு பள்ளம்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க உள்ள. பைக்ல கார்ல எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா வந்து இந்த அழகை ரசிச்சுட்டு போகலாம். குல்முகர் மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு பாருங்க. பியூட்டி பெர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். மக்களே, நான் காமிக்கிற இந்த அழகு வந்து ரசிக்கிறதுக்காக மட்டும்தாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து போலீஸ் இந்த எச்சரிக்கை வச்சிருக்காங்க. இங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு குட்டியா. இங்க பாருங்க, எச்சரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆலந்துறை பேரூராட்சி இந்த தடுப்பணை ஆழம் அதிகமாக உள்ளதால் இந்த அணையில் பொதுமக்கள் விளையாட மற்றும் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் காவல்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டி பசங்கள்லாம் வந்து ஆர்வத்தில் குதிச்சு விளையாடுவாங்க. பட் ஆனால் உள்ளெல்லாம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளூர் மக்களுக்கு தெரியும் எங்கே ஆழம் இருக்குது ஆழம் இல்லைன்னு. நம்ம வெளியூர்லேருந்து வந்துட்டு ஆர்வத்தில் போய் குதிச்சிடக்கூடாது தண்ணியில். அதுக்காக தான். ஓகேவா. அழக தூரத்துல இருந்து ரசிச்சா எல்லாருக்குமே நல்லது. மக்களே, இதுதான் வந்து மொண்டி மாரியம்மன் கோவிலுங்க. ஸோ இந்த கோவில் வந்து நம்ம கரையில் தான் இருக்கு. நம்ம பெருமாள்பதி குளத்தோட கரையில். செம்ம அழகான கோவிலுங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல மழை தூருது, அதனால மக்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. சுற்றி வந்து கார்டன் வச்சுருக்காங்க. அழகா பூக்கள் பூத்து குலுங்கி இருக்கு பாருங்க. ஓ ஓ ஓ. மலைச்சாரலோட மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல்கள் சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு அழகு காமிக்கிறேன் பாருங்களா. இங்கே பாருங்களா, கருப்பெரும்புக ஏதோ ட்ரெயின் மாதிரி லைனாக போயிட்டு இருக்கு பாருங்க. வித்தியாசமாக இருக்குங்க இந்த எறும்புங்க. உணவு சேகரிச்சிட்டு இருக்காங்க. உணவா முட்டையான்னு தெரியலீங்க. எல்லாத்தோட வாயிலையும் ஒயிட் கலரில் இருக்கு. முட்டை தான்னு நினைக்கிறேன். மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. திடீர்னு கத்துது மயில். ஒரு சூப்பரான ஒரு லேக்கு, ஒரு குட்டி கோவில், மாரியம்மன் கோவில்.
வாவ், வாட் அ டேங்க. என்ன மழை தான் விடாம தூறிக்கிட்டே இருக்கு. அதனால நம்மளால கோவை குற்றாலம் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பரவாயில்ல, நம்ம மழை தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை ஒரு கோவை ட்ரிப் போடுவோம். போட்டுட்டு நம்ம கோவை குற்றாலம் எல்லாம் போய் பார்த்தே ஆகிறோம். என்ன சொல்றீங்க? ஸோ இன்னும் கோவை சீரீஸ் ஆஃப் vlogsல நாம பூண்டி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற பூண்டி வெள்ளியங்கிரி சிவன் கோவில் போகிறோங்க. அடுத்தடுத்த vlogsல அதெல்லாம் பாருங்க. பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஏரியா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், நவமலை. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே தான். ஸோ அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வர vlogs எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய யுனிக்கான இடங்கள் வந்து உங்களுக்காக நம்மளோட எப்பா கணேஷா சேனலில். ஸோ டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்லேயே வந்துடலாங்க. பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. பெருமாள் கோவில்னே போட்டு வருமா இருட்டப்பள்ளம் வழியா. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டில் கேட்டால் சொல்லுவாங்க எந்த பஸ் வரும்னு. நம்ம திரும்பி போகும்போது அந்த vlog போடுறேன், எந்த பஸ் நம்பர்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அடுத்த vlog பாருங்கள். பெருமாள் கோவில் ஊர்லேருந்து நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போடுற வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பஸ்ஸில் வரணும், எந்த வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஷா போகிற வழி தான் கரெக்டாக. ஈஷாக்கு திரும்புகிற அந்த ஜங்ஷன்லேருந்து உள்ளே வரணும். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்தால் இந்த பியூட்டிஃபுல்லான மலை அடிவாரத்தில் இருக்கிற சொர்க்கத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஓகேவா? பார்த்த இடத்தையே பார்த்து பார்த்து போருங்க. இந்த மாதிரி யூனிக்கான லொக்கேஷனுக்கு வந்து அப்படியே இயற்கையோட இயற்கையாக மர்ஜ் ஆகிடணும், நம்ம அப்படியே மெல்ட் ஆகிடணும். அப்போ தான் வந்து சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி அம்மன் கோவில் இருக்குங்க. இது பாருங்களா, இதெல்லாம் கிராமத்து அம்மன் கோவில்களுங்க. எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்களா. உருவாரம்னு சொல்லுவாங்க. கீழே குதிரை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வா, வெட்டுக்காளியோ நான் தான் அந்த சாங் வரும்ல தனுஷ் படத்தில், அந்த சாமி மாதிரியே இருக்குல்ல. வெரி நைஸ். இங்கே பாருங்க, சுற்றியுமே வந்து இந்த ஏரி தாங்க. ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு. செம்ம ரிலாக்ஸிங்கான ஏரியாங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். அதுவும் சாரல் மழை பெய்கிற சீசனில் வாங்க, உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி யுனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே நம்ம மொத்த அணுக்கள் இருக்கும்ல, பாடியில் இருக்கிற மொத்த ஐட்டம்ஸும் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலுங்க, உண்மையில சொல்கிறேன். மக்களே, நல்ல வேளை நம்ம மாரியம்மன் கோவில் பக்கத்தில் வந்தோங்க. மலைக்கு கரெக்டாக நம்ம மாரியம்மன் கோவிலுக்குள்ள மாட்டியாச்சு. அழகா தூரிட்டு இருக்குங்க. ஐயோ, நம்ம வைப் பண்ணோன்னே மழை பெஞ்சிருக்கு போல. மழை பெய்யறப்ப பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்க எப்படின்னா, நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து பலமா பெய்யாதுங்க, வடகிழக்கு பருவமழை மாதிரி. அப்படியே மெதுவா நின்று நிதானமா நிலத்துக்குள்ள தண்ணி இறங்குற மாதிரி பெய்யும். அதனாலதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லா தண்ணியும் உள்வாங்கிட்டு வருஷம் ஃபுல்லா சுனைகள் மாதிரி நமக்கு தண்ணியை சுரந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பலமா பெய்யுது. நமக்கு இன்னும் ஒரு 1.5 hours டைம் இருக்கு பஸ்ஸுக்கு. 2 மணிக்கு தான் பஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள மழை நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். திருஷ்டிக்கு பூசணிக்காய் கட்டி விட்டுருக்காங்க மாரியம்மன் கோவில்ல. இங்கிருந்து பாக்குறதுக்கு பாருங்களா, அந்த அம்மன் தத்ரூபமா யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்குல்ல. மக்களே, நம்ம பெருமாள்பதி செக் டேமுக்கு பின்னாடி இருக்கிற கோவில், மாரியம்மன் கோவில்ல இருந்து நம்ம பார்க்குற வியூங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் எண்டாகிற இடம் இது. இதுக்குள்ள இருக்கிற வில்லேஜஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டெம்போஸ் தாங்க போகும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. மலை இதோட எண்டாதுங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு கேப் இருக்கும். இந்த மலைகளுக்கு பின்னாடி 2 மலை இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி மலைகளுக்கும் கோயம்புத்தூர் மலைகளுக்கும் நடுவில் பாலக்காடு கேப் இருக்கும். அது வழியில் தான் வந்து ஹைவேஸு ரயில்வே லைன்ஸ் எல்லாம் போகும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரே கேப் பாலக்காடு கேப் தான் கேரளாக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பகுதியில் தான் நாம் நின்றுட்டுருக்கோம். அதனால தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கொஞ்சம் கோயம்புத்தூர் சைடு வந்து அந்த காற்று பெங்களூர் ஹோசூருக்கு வந்து சில்னஸ் கொடுக்கறது. இயற்கை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கு பாருங்க நமக்கு. அமேசிங் பிளேஸில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிது. உங்களுக்கு விர்ச்சுவலாக அதை காட்டினதில் செம்ம ஹாப்பிங்க. சோல் ஃபில்ஃபில்லிங் பிளேசஸ். மக்களே, நம்ம கோவில் பக்கத்தில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிளிஸ்ஃபுல்லாக ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. உட்காந்தா சுற்றியும் வந்து கிளிகள் கூச்சலிடுற சவுண்டு, மயில் அகவல் பாடுற சவுண்டு, பின்னாடி நம்ம பியூட்டிஃபுல்லான மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு சாரல் மழை பெஞ்சிட்டு வேற லெவல் வைப் கொடுத்துருச்சு இன்னைக்கு நம்ம இருட்டுப்பள்ளம் ஏரியா. இப்போ நம்ம மறுபடியும் கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். பெருமாள் கோவில் கிராமம். ஸோ அங்கேருந்து நமக்கு 2 மணிக்கு பஸ் இருக்குது கோயம்புத்தூர் போகிறதுக்கு. ஸோ இந்த ஊருக்கு வந்து காலையில் 2 பஸ்ஸு, மதியம் 2 பஸ், அவ்வளோதான். சாயங்காலம் ஒரு பஸ்ஸு என்னமோ சொன்னாங்க. தொண்டை கட்டிருச்சு. ஸோ நம்ம 2 மணி பஸ் எடுக்க போகிறோம். 12:30 ஆகுது. இன்னொரு 1.5 hours இருக்குது. போயிட்டு ஏதாவது டீ ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். என்ன சொல்கிறீங்க? பின்னாடி ஒரு மழைநீர் சேகரிப்பு குளம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, சூப்பராக. இந்த மாதிரி நிறையா பண்ணணும். மழை சீசனில் தண்ணி தேக்கி வச்சாதான் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் ஊர். என்ன சொல்கிறீங்க? வாவ், பியூட்டிஃபுல். மக்களே, நம்ம திரும்பி போகிற வழியில் ஒன் லாஸ்ட் டைம் மறுபடியும் நம்ம மேகங்கள் தவழ்ற மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு மேல இருக்கிற பெருமாள்பதி செக் டேமோட தண்ணி விழற இடம். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன், தண்ணிக்குள்ள இறங்க வேண்டாம். வந்தா அழகா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நம்ம ரோடு மேலேயே இருக்கு பிளேசஸ். நல்லா உட்காந்து சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இயற்கை அழகை ரசிச்சுட்டு கிளம்புங்க. ஓகேவா? சரி வாங்க மக்களே, நம்ம போலாம். எவ்வளவு அடர்ந்த தோப்புகள் இருக்கு பாருங்களா. அச்சா, பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ரம்யமா இருக்குங்க. ஃபுல்லா வந்து இது வேற போட்டுட்டு இருக்காங்க, ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் சேவிங். இங்க பாருங்களா, ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்துலயும் குழி மாதிரி தோண்டி அந்த டியூப்ல இருந்து தண்ணி தேங்கிடும் போல. ஸோ எப்பவுமே வந்து ஈரப்பதத்தோடவே இருக்கும். எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு பாருங்களா. வாரே வா. சரி வாங்க போவோம் பஸ் ஸ்டாப்க்கு. மக்களே, நம்ம பெருமாள் கோவில் ஊரே, பெருமாள் கோவில் பதி செக் டேம் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ நமக்கு இன்னும் ஒரு ½ இருக்குது கோயம்புத்தூர் போகிறதுக்கு, பஸ் வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இன்டீரியர் ஏரியாஸ்குள்ளே இருக்கிற மலையடிவாரத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல் கிராமங்கள், நீர்த்தேக்கங்கள்லாம் பார்த்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈஷா இல்லது பூண்டி, வெள்ளையங்கிரி, கோவை, குற்றாலம் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்லேருந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு டேர்ன் விட்டிங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸில் இது இருக்குது. வந்து ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பெருமாள் கோவில் பதி ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் பெருமாள் பதி கிராமம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். See you.